ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது சரி ஓகே எனர்ஜி லட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். சரி சும்மா லைட்டாக பண்ணுவோம், ஒரு மாதிரி ஒரு சாம்பிளுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். அது மாதிரி கிரேவிங்காக இருந்துச்சு, ஒரு ஸ்வீட் கிரேவிங்காக இருந்துச்சு. அதையே நம்ம ஏன் ஒரு ஹெல்த் கான்ஷியஸோடு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் லட்டு பண்ணலாம், எனர்ஜி லட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது என்ன நான் ஆட் பண்ணி எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு அதுக்கு கிரவுண்ட்நட் எடுத்திருக்கேன். இவ்வளோ நான் இப்போது எப்படி சொல்கிறது, எனக்கும் எவ்வளோ குவான்டிட்டி போடணும் அதுக்கு மெஷர்மெண்ட் எனக்கும் ப்ராப்பராக ஐடியா கிடையாது. பட் எடுத்துகிட்ருக்கேன். என்னென்ன எடுத்துருக்கேன்னா கிரவுண்ட்நட் எடுத்துருக்கேன், அப்புறம் கண்ட்ரி சுகர் எடுத்துருக்கேன். நார்மல் சுகர் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா அந்த வெல்லம்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா வேறு என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா என்ன பவுடர்னா ராகி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக சொன்னேன் இல்லையா நான் பிஃபோராகவே. ஸோ அதனால் ஹெல்த் கான்ஷியஸாக போகும்னு சொல்லிட்டு நான் என்னமோ குவான்டிட்டியோட இந்த பவுடர் இவ்வளோ தான் எடுத்தேன். அது எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஒரு பிளேட் ரொம்ப வந்துருச்சு. சும்மா சாம்பிளுக்கு ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணுற மாதிரி அப்படி சொல்லிட்டு நினச்சேன். அதோட ப்ரொசீஜர் பார்க்கலாம். இப்போ எனர்ஜி லட்டுக்கு நான் இந்த ராகி பவுடர் எடுத்துக்கல. குவான்டிட்டி நீங்கள் கப் வைஸ் எடுத்துக்கோங்க, எனக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக தெரியல. நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டோட போடுறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த மாதிரி பவுடர் கட்டி இல்லாமல் நல்லா மெலிசாக இது பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இது ஆவி கட்டி எடுக்க போகிறோம். அந்த ஆவி கட்டி எடுத்தால் தான் நமக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த கிரவுண்ட்நட்டையும் அந்த கண்ட்ரி சுகரையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சி பவுடர் மாதிரி ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பதத்தில் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா ஆவி கட்டி எடுத்துடணும். அந்த பதமே நமக்கு தெரியணும். உண்டை பிடிப்பாங்கல்ல, அந்த பால்ஸ் நம்ம பண்ணுவோம் இல்லையா, லட்டோட பால்ஸ் எப்படி பண்ணுவோம், கரெக்டான பதம் இருந்தால் தானே, இல்லைனா உடச்சி விழும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் இது பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஆவி கட்டி எடுத்து பார்த்தேன். சும்மா சாம்பிளுக்கு, இதுவே சாம்பிள் நினச்சி தான் நான் இவ்வளோ பண்ணேன். பட் சாம்பிளுக்கு நினச்சி பண்ணேன். இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுக்குங்க. ரொம்ப கிளாஸ் அப்படியே எடுத்து ஊற்றுறதோ இல்லை சொம்பில் நிறைய எடுத்து ஊற்றுறதோ வேண்டாம். சும்மா தெளிச்சு நம்ம வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் இந்த கடலக்கொட்டையை நல்லா வறுத்து எடுத்து நல்லா வறுக்கணும். ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த வாசம் வரணும் நமக்கு. அந்த அடுப்பில் அதை வணக்கி எடுக்கும்போது நமக்கு அந்த வாசனை வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தீச்சிட வேணாம். தீச்சினா அந்த தீச்ச ஸ்மெல் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. சும்மா கரெக்டாக போட்டு கொஞ்சம் வாட்டி எடுத்துருங்க. அது மேலே இருக்கிற அந்த தூசி போகிற மாதிரி, அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த கொட்டையோட ஸ்கின், அதை போகிற வரைக்கும் நம்ம நல்லா பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் ஆகாது. நம்ம மிக்ஸ் பண்ண தானே போகிறோம், ஸோ பிரச்சனை இல்லை. நான் இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா சிம்பிளான இது ரெசிபியே ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இல்லை இது நான் எதுவுமே ஆட் பண்ணல. சும்மா கடலை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த கண்ட்ரி சுகர் நீங்கள் இது போடலாம், ஏலக்காய் போடலாம், ஏலக்காய் பவுடராக போடலாம், இல்லை இதுவாக கூட போட்டுக்கலாம். பட் எனக்கு அது பெருசாக அதோட டேஸ்ட் பிடிக்காது. ஸோ நான் சாப்பிட போகிறேன்றதுனால எனக்கு எப்படி பிடிக்குமோ ஒரு 3 தாங்க, 3 இது டிஷ் இருந்தாலும் 3 என்ன சொல்கிறது, 3 பொருட்கள் இருந்தால் இந்த ரெசிபியை பண்ணிடலாம். நீங்கள் அப்புறம் என்ன இது 2 3 ஆச்சா, கண்ட்ரி சுகர், அந்த கொட்டை, அப்புறம் அந்த பவுடர் எடுத்துக்கிட்டோமா, அப்புறம் கீ எடுத்துக்கலாம். கீ எதுக்காக நம்ம எடுக்கிறோன்னா, அதை நம்ம பால்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி பவுடராக்கி வச்சுக்கோங்க. பவுடராக்கி வச்சுட்டு ஒன்றுமே கிடையாது, அதையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பவுடரையும் இப்போ நம்ம ஆவி கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கரெக்டாக அந்த ரவுண்ட் பால்ஸ் வரதுக்கு அந்த வாசனையும் அதில் இருக்கணும். அந்த ஃப்ளேவர், அந்த கீயோட ஃப்ளேவர் இருக்குங்காட்டி நான் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். கீ இல்லாத கம்பல்ஷன்